இந்தியா கூட்டணி இருக்கிறதா என சந்தேகம் கிளப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சேலத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் விரும்பி பாஜகவிற்கு வாக்களித்ததால் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். 525 அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளோ அறிவிப்பை நிறைவேற்றியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே, நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், இந்த மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செஞ்சாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும்னாங்க, உயர்த்தலை. அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும்னாங்க, அதுவும் உயர்த்தலை. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. ரேஷன் கடையில் சர்க்கரை 1 கிலோ 2 கிலோ ஆக்குனாங்க, அதுவும் கொடுக்கல. இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை.